கீரை வந்து ஒரு கீரை கட்டு வந்து 150. கொழும்பு ரயில் சேவை வந்து தண்டவாள வேலைப்பாடு இந்த ரயில்வே ஸ்டேஷன் தான். இவங்க எல்லாமே 500 ரூபா தான் போகுது. வேறுங்க நாங்கள் அந்த தொழிலுக்கு போயிட்டு வந்தோன்றிருக்கு நம்ம அங்கே ஒரு போட் ஒன்று வந்து கொண்டு இருக்குது. அந்த போட்டில் போய் கொண்டிருக்கு நம்ம தொழிலுக்கு. ஒரு அண்ணா வந்து நண்டு வந்துருக்கார். என்ன இது தான் இறுதியாக ஆசை ஒரு ஆரம்பத்திலே பாருங்க ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது. காக்கள் எல்லாம் வந்திருக்கீங்கன்னா இந்தியா சிலைக்கு முன்னாலும் ஒரு ரோட் ஒன்று போகுது. இல்லை பாருங்க சிலையானது யுத்த அளவின் இது ரசாயனம் வந்தோம் மண்டையா பாசை ஒரு புனித இளைஞர்கள் வந்து பார்க்க சில பழங்கிழங்கு என்ன விலையா? பழங்கிழங்கு 150 ரூபா. அங்கே வந்து இளநீ வெட்டுற நெல்லிக்காய் வந்து கிலோ 400 ரூபா. தரக்கறிகள் வந்து திண்ணவெளியில இருந்தானா மட்டும் தந்தீங்க. இப்போ நான் சாச்சா நாளைக்கு கடை விட போகணும், அதனால சாமான் எடுக்க இல்லை. இந்த மாம்பழத்தின் விலை வந்து பாருங்க அந்த ஆக்களை பாருங்க எவ்வளோ பேர் வந்து நிற்கணும். வண்டி என்ன விலை போகுது? 2000 ரூபா. அவரை பார்த்து விடுங்க. இந்த மீன் வந்து உயிரோடு இருக்கு பாருங்க. அந்த மீன் துடிச்சு கொண்டு இருக்கு பாருங்க உயிரோடு. இதில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கிங் ஏரியா பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் எல்லாம் அழகாக பாருங்க. சிறுவர் நீதிமன்றம் இருக்குது இதில் பாருங்க. இப்போ நாங்கள் ஒரு ஐயா வந்து ஒரு கடை ஒன்று வச்சிருக்கிறார். கீரை வந்து ஒரு கீரை கட்டு வந்து 150 ரூபாவாம். அண்ணா வந்து சரியான சுறுசுறுப்பாக தான் நிற்கிறார். வேறுங்க கொழும்பு ரயில் சேவை வந்து தண்டவாள வேலைப்பாடுகள் நடக்கிறதால வந்து இப்போதைக்கு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு 2 மாதம் செல்லும். நீங்கள் கொழும்பு போகிறதாண்டா ரயிலில் என்ன கொழும்பு போகிறதுல லாபம்னா இங்கே வந்து 590 ரூபா டிக்கெட் வந்து. இப்போ பஸ்ஸில் போகிறேன்டா 1300 ரூபா வருது. இப்போ போட்டு வர அளவு காசு வந்து ஒரு பஸ்ஸுக்கு எடுக்கலாம். ஸோ ரெயின் வந்து சரியான விலை குறைவான ஒரு பயணம். இப்போதைக்கு நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம். இல்லை நீங்கள் அனுராதபுரம் போய் அனுராதபுரத்துலேருந்தும் கொழும்பு போகலாம். சரி வாங்க நாங்கள் இதால் ஏறி மேல்களை போய் அங்காளி பக்கம் போவோம். கொழும்பு ரயில் சேவை மட்டும்தான் இங்கே நிப்பாட்டப்பட்டிருக்கு. அனுராதபுரம் போகிற ட்ரெயின் வந்து போகும் சரியா அன்றைக்கு 3 மணிக்கு ஒவ்வொரு நாளும் 3 மணிக்கு போகிறதாங்க. இதால் இந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் இருக்கிறதுலே சுத்தமான ரயில்வே ஸ்டேஷன். பாருங்க ஒரு குப்பைக்காரர் மாட்டிங்கள் இந்த இடத்துல எல்லாமே கிளீனாக தான் இருக்கும். கரெக்டு லீச்சு வெங்காயப்பூ பாவக்காய் 600 பீட்ரூட்லாம் 600 கிலோ 600 1 கிலோ 600. எல்லாமே 500 ரூபா தான் போகுது. வேறுங்க எல்லாமே 500 ரூபாண்டு எல்லாமே ஒரு கிலோ 500 ரூபா. நீங்கள் மாறி நெச்சி போடுவீங்க பிறகு ஒரு பழம் 500 ரூபாண்டு இல்லை கிலோ 500 ரூபா. நாங்கள் அந்த தொழிலுக்கு போயிட்டு வந்தோன்றிருக்கு நம்ம மீன்கள் பிடிச்சி கொண்டு. பார்த்தீங்கன்னா சரியாக 8:25 பாருங்க. ஆக்களை பாருங்க எவ்வளோ வந்து நிற்கணும் வந்து. சரி வாங்க போய் நாங்கள் சந்தைக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் வந்து பாசையூர் மீன் சந்தை.
நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் போட்டில் போய் கொண்டிருக்கேன் நம்ம தொழிலுக்கு. அங்கே ஒரு போட் ஒன்று வந்து கொண்டு இருக்குது. ஒரு அண்ணா வந்து நண்டு கொண்டு வந்திருக்கார். என்ன விலையான நண்டு? எவ்வளோத்துக்கு கொடுக்க போறீங்க? கிலோ 1500 போடும். கிலோ 1500. தினம்தான் இறுதியாக யாழ்ப்பாணம் கொழும்பு போயிறது சேவை வந்து நடந்திருக்குது. இன்றையோட ஃபுல்லாக நிப்பாட்டப்பட்டுட்டு இனி 3ஆம் மாதத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு நீங்கள் வந்து யாழ்ப்பாணம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கொழும்பு போகலாம். அதோட இங்கே ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, அவனுக்கு காட்டுறேன். நீங்கள் அவசரம் உங்களோட ஃபோனு சார்ஜ் இல்லையாண்டா இங்கே வந்து சார்ஜ் போட்டுக்கொள்ளலாம். பாருங்கள், அந்த சார்ஜிங் போர்ட் எல்லாம் வச்சுருக்கீங்கன்னா. ஆசை ஒரு ஆரம்பத்திலே பாருங்கள், ஒரு பெரிய ஒரு மாளிகை மாதிரி ஒரு வீடு ஒன்று இருக்குது பாருங்கள். பக்கத்துலேயும் ஒரு மேல் மாடி வீடு ஒன்று இருக்குது பாருங்கள். இதில் பாருங்க ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று வருது பாருங்க. திருச்சிலுவை சுகநல நிலையம். இது பாருங்க, அந்த ரோட்டுக்கு கோடு போட்டு கொண்டு இருக்கணும் பாருங்க. பெரிய குளம் ஒன்று இருக்குது. அப்படி இந்தியாவில் வந்து செனசம நிலையம் இருக்குது. ஈச்சமோட்டை, இது வந்து பாசவருக்கு வழியில் இருக்கிற ஏரியா. ஈச்சமோட்டை என்ற ஊருன்ற பேர் வந்து. இந்த இடத்த கொஞ்சம் சுற்றி பார்ப்போம் ஏரியாவை. சரி, நாங்கள் இப்படி வெளியில் போவோம். சர்ச்சுக்கு போவோம். உள்ள காக்கள் எல்லாம் வந்திருக்கணும். வந்து பாசவர் சேர்ச்சுக்கு வந்துட்டு இங்கே வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கல்யாண வீடு நடக்குது, அதாவது கிறிஸ்தவ கல்யாண வீடு. சரி, வாங்க போய் அதையும் பார்ப்போம். இருக்கா எம்ஜிஆர் சிலைக்கு முன்னால் ஒரு ரோட் ஒன்று போகுது பாருங்க. இந்த ரோட்டால் போய் இந்த ரோட்டால் போனால் இதில் வந்து பாசவர் சேர்ச்சி இருக்குது. சரி, வாங்க போய் பார்ப்போம். சிலையானது யுத்த அழிவின் 2 தசாப்தங்களின் பின் கௌரவ இம்மானுவேல் அனல்ட் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் அவர்களின் உதவியுடன் உருவாக்கப்பட்டு இதேக்கணி எம்ஜிஆர் அவர்களின் 98வது பிறந்த தினமான 17/1/2015 அன்று திறந்து வைக்கப்பட்டது. திருப்பி இந்த யுத்தத்தால் வந்து இந்த சிலை வந்து முதல் அழிஞ்சிருக்குது. அதுக்கு பிறகு 2015ஆம் ஆண்டு திருப்பி திறந்துருக்கணும். இதில் பாருங்கள், எம்ஜிஆர் சிலை இருக்குது. அதிலே பாருங்க, கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்ற ஒரு வாசகம் போட்டிருக்கணும் பாருங்க. உழைப்பே உயர்தரம், கீழே பாருங்க, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. இந்த சிலை வந்து 1988ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 23ஆம் தேதி நிறுவப்பட்டிருக்கு. பார்த்தீங்களாண்டா இந்த வந்து எம்ஜிஆர் சிலை இருக்குது. சரி, வாங்க போய் பார்ப்போம். அதை
உலகத்திலே இந்தியா இந்த பார்த்தா முதலாவது ஆஸ்திரேலியா. அண்ணா என்ன மீன் அண்ணா? மீன் தெரியாது ஆனால் வாங்கியிருக்கேன். பெரிய பெரிய மீன் ஒன்று வாங்கிட்டு இருக்கீங்களா? ஓகே சரி அண்ணா சரி. வந்தோம்டா யா பாசையூர் புனித அந்தோணியார் மக்கள் முன்னேற்ற சமூக நிலையம். அதுக்கு முன்னால் பாருங்க ஒரு கடை இருக்குது. இப்படி வாங்க நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். இப்படியே நேராக போனோம்னா இந்தியோட சிலை இருக்குது. பனங்கிழங்கு என்ன விலை ஐயா? பனங்கிழங்கு 150 ரூபா கட்டு 10 கிழங்கு. ஒரு கட்டு பனங்கிழங்கு வந்து 150 ரூபா. இதில் வந்து 10 கிழங்கு வருமா? 3, 6, 9, 10. இளநீர் வந்து பார்க்க சிலையம் நல்லா இருக்கும், குடிக்க சிலையம் கையறம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இளநீர் வந்து சரியான இனிப்பாக இருக்குது. இளநீர் வாங்கியிருக்கோம், குடிக்க போகிறோம். இளநீர் அங்கே எடுத்துக்கொண்டு வர்றது சின்ன வெளியில் எடுக்கிறாங்க. எவ்வளோ படி போடினோம்? 180 ரூபாய்க்கு தருவீங்க மாதிரி. நிறைய எடுத்தா நாங்கள் பேங்க் எடுத்துக்கிறோம். 250 ரூபா விற்கிறோம். ஆனால் உங்களுக்கு 250 ரூபாய் கிடையாது. இன்னைக்கு 200 ரூபா. ஆஹா கடை விட போறீங்க அந்த படியா? சோயிருக்காய் அவங்கள்ட்ட இல்லை வழக்கல் அவரே இருப்பாரு. அங்கே வந்து இளநீ வெட்டுறார். ரெண்டு வெட்டுங்க. அப்ப நீங்க யூடியூப்ல வரீங்க அப்படியா? இங்கே வாங்க அப்படியே ஓடுவீங்களா? கல்யாணம் தெரியாது அம்மாடியாது. நெல்லிக்காய் வந்து கிலோ 400 ரூபா. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். இந்த நெல்லிக்காய் வந்து ரோட்டுகளை போய் பள்ளிக்கூடம் முடிஞ்சு போய் ரோட்டுகளால் தடியால் எரிஞ்சு இந்த நெல்லிக்காய் அப்படிங்கிட்டு போகிறாங்க. இப்போ வந்து நெல்லிக்காய் விலை வந்து 400 ரூபா கிலோ. இப்போ நான் தாத்தா நாளைக்கு கடை விட போகணும். அதனால் சாமான் எடுக்க இல்லை. வாடகை காசு கூட கேட்கணும். 40,000 ரூபா மாதம். 2 லட்சம் ரூபா அட்வான்ஸு. 50,000 ரூபா முடியும். என்னிட்ட சின்ன வேன் நிற்குது. அதில் விட்டு வியாபாரம் செய்யலாம். விஷயம் இல்லை. அதெல்லாம் சாமான் ஒன்று கொடுக்கல 2 மணி. என்ன விலை போகுது இந்த ஆப்பிள் பழங்கள் எல்லாம்? அப்பொழுது 150 ரூபா, இது 200 ரூபா. ஒரு பழம். பச்சை பழம் 150 ரூபா, சிவப்பு பழம் 200. நெல்லிக்காய் கிலோ எடுத்தா 400 ரூபாய்க்கு தான். அது பரவாயில்லை, சாப்பிடும். மரக்கறிகள் வந்து திண்ணவெளியில் இருந்தானா எடுத்து வந்து இங்கே வந்து விற்பனை செய்கிற வயல். சரி நாங்கள் வழியில் போவோம். மரக்கறின்ற விலையெல்லாம் பார்த்தீங்களா? பொதுவாக சொல்லி விட்டார். எல்லாம் 1 கிலோ 600 ரூபா. சரி வாங்க நாங்கள் இஞ்சாலையும் பார்ப்போம் கொஞ்சம் மரக்கறிகளை. கப்பல் வாழைப்பழம் பாருங்க 200 ரூபா போகுதாம். வாழைப்பூ வந்து 50 ரூபா போகுதாம். புளி மாங்கா புளிக்குமா? புளி மாங்கா தான் புளிக்கும். எல்லா மாங்கா புளிக்காது. இஞ்சி வந்து பாருங்க கிலோ 800 ரூபா. முட்டை என்ன விலை? முட்டை 3 முட்டை 100 ரூபா. அப்படின்னா கூடி இருக்கு. 3 முட்டை 100 ரூபா. 1 கிலோ சரி. மரக்கறி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு.
ஓ ஃப்ரெஷ்ஷான ஒரு நேரம் அக்கா மீன் வாஸ் பாருங்க, இந்த மரக்கறி சந்தை நல்லா சூடு பிடிச்சபடி இருக்கு பாருங்க. கப்பல் வந்து 250 கிலோ போடுமா நீங்க போடு வெங்காயம் 2 வெங்காயம் போடும் சின்ன வெங்காயம் இது. சின்ன வெங்காயம் இது வந்து 300 ரூபா அது வந்து 400 ரூபா மற்ற பீ வெங்காயம் இருக்கு 180 ரூபா கிலோ 180 ஒரு கிலோ பீ வெங்காயம் 180 கிலோ ஓ இது சின்ன வெங்காயம் வந்து 150 ரூபா கிலோ சின்ன வெங்காயம் வந்துட்டு அண்ணா வியாபாரம் செய்யற பாருங்க என்னமா வியாபாரம் செய்யற சரியா என்ன மிஸ் பாருங்க நம்ம வாங்க ஆனப்பழம் வந்திருக்கு கப்பல் பழம் வந்திருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து 400 ரூபா போகுதான் கிலோ. இந்த மரவள்ளிக்கிழங்கு என்ன விலை என்ன? கிலோ 220 ரூபா. மரவள்ளிக்கிழங்கு, தேசி பழம் இருக்குது, கீரை இருக்குது. இந்த மாம்பழத்தின் விலை வந்து 500 ரூபா போகுதான். இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஊரில் என்னென்ன விலை போகுதுன்னு சொல்லுங்க. அப்போ இந்த மாம்பழத்தின் விலை வந்து கருத்தக்குளமான் மாம்பழத்தின் விலை பார்த்திங்கன்னா இது வந்து ராசவள்ளி கிழங்கு, இது வந்து வத்தாள கிழங்கு, மற்றது இதில் வேறுங்க பனங்கிழங்கு இருக்குது. வழியில் பார்த்தீங்கன்னா பாருங்க பழக்கடை எல்லாம் இருக்குது பாருங்க. மாம்பழம் இருக்குது, தோடம்பழம் இருக்குது, அன்னாசி பழம் இருக்குது, பாருங்க பப்பாளி பழம் இருக்குது, மாம்பழம் இருக்குது, பாருங்க ஆப்பிள் பழம், கொய்யா பழம் எல்லாம் இருக்குது.
துடிக்க மீன் வெட்டி கொண்டிருக்கார். பாருங்கள், இதுக்குள்ளேயும் ஒரு சந்தை இருக்குது பாருங்கள். இந்த மீன் சந்தைக்கு பக்கத்துலேயே இன்னொரு குட்டி சந்தை ஒன்று இருக்குது. ஆனால் இந்த சந்தை வந்து ஒரு ஜோடி தான் இருக்குது பாருங்கள். ஆக்களே இல்லை, மோட்டர் சைக்கிள் வந்து பார்க் பண்ணியிருக்கணும். அதோட பாருங்கள், ஒரே ஒரு அண்ணா வந்தால் நீங்கள் வச்சு மீன் விற்று கொண்டிருக்கிறார். இந்த சந்தைக்குலேருந்து வெளியில் வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்து ஊரையும் சுற்றி பார்ப்போம் போய். என்ன விலை போகுது இறால்? 2000 ரூபா கிலோவா? இறால் வந்து பாருங்க, கிலோ 2000 ரூபா போகுது. இந்த இறாலும் அதே விலை தானா? இது வந்து 1200 ரூபா கிலோ. பாருங்க, அந்த ஆக்களை பாருங்க, எவ்வளோ பேர் வந்து நிற்கணும் வந்து. பாருங்க, எவ்வளோ வந்து இப்போ 2000 ரூபாய்க்கு போயிருக்கு. மீனை க்ளீன் பண்ணி தான் பட்டி கொண்டுருக்கேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து உயிரோடு இருக்குது பாருங்க. இங்கே ஒட்டி மீன் இருக்குது, அது பாருங்க, இங்கே இறால் இருக்குது, நண்டு இருக்குது. இது வந்து மீன்கள் வளர்த்துற மண்டலத்தில் பெரிய பெரிய மீன்கள் இங்கே வச்சு விற்கணும் பாருங்க. மீன் வெட்டி கொண்டிருக்கிறோம். எங்களை பார்த்தீங்கன்னா அந்த மீன்கள் வெட்டுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அது போகிறதுக்கு மேலே பாருங்கள், அந்த பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் இங்கே வச்சிருக்கணும் பாருங்கள். எவ்வளோ பெரிய முரல் மீன் இருக்குது பாருங்கள். முரல் மீன் இருக்குது, கனவை இருக்குது, நண்டு இருக்குது பாருங்கள். இவ்வளோ வந்து 2400 ரூபாய்க்கு போட்டிருக்கணும். அவரை பார்த்து விடுங்க. எவ்வளோ மீன் வந்து 3500 ரூபாய்க்கு போயிருக்குது. போக போக வந்து அந்த மக்களோட தொகை வந்து சரியான கூடிக்கொண்டே போகுது பாருங்க. இந்த மீன் வந்து உயிரோடு இருக்குது பாருங்க. அந்த மீன் துடிச்சு கொண்டு இருக்கு பாருங்க உயிரோடு. $2800
இப்போ இந்த இவ்வளோ வந்து இப்போ 3000 ரூபாய்க்கு போயிருக்குது. எத்தனை மணிக்கு மீன் பிடிக்க போனது இன்றைக்கு? நாங்கள் பிடிக்க 6 மணி 6 மணிக்கு போய் எத்தனை மணிக்கு வந்த நீங்கள்? 8:30 வந்தோம். ஆஹா. இன்னைக்கு எத்தனை கிலோ மீன் பிடிபட்டிருக்கு உங்களுக்கு? எங்களுக்கு ஒரு 25 கிலோ மீனும் 15 கிலோ கனவாகும். சில இடங்களில் முதல் நாளே மீன் பிடிக்க போய் அடுத்த நாள் வருவீங்க. நீங்கள் காலம டைம் போகிறீங்க, அது ஏன் அப்படி? எங்கட வந்து கூடு கட்டி இருக்கோம் கடலுக்கு. அது போனால் அந்த கூட்டுக்கு நிற்கிற மீனை அப்படியே இழுத்துருந்தேன், மலையால் இழுத்துன்னு. மற்ற இடங்களே என்ன மீன்? மற்ற இடத்துல இப்போ குருநாகர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது அவ போய்த்தான் இனி மீன் பிடிக்கும். வலையை வச்சு பொழுதுபோல இரவு போய் வலையை வச்சுட்டு பிடிச்சுட்டு அடுத்த நாள் வருவாங்க. அதெல்லாம் முதல் நாள் போச்சு, அடுத்த நாள் வரோம். சர்வதேச கடல் எல்லையில் போய் மீன் பிடிப்பீங்க நீங்கள்? சிறு களங்கட்டி. நீங்கள் களங்கட்டி என்ன? களங்கட்டின்னா அந்த பைப்புகள் கம்புகளால் கூடு பாஞ்சு போட்டு அது நிற்கும். அந்த அதில் அஞ்சிருக்கு அது மாதிரி நிற்கும். அதுக்குள்ளே போய் இந்த கடுப்பை இந்த வரியால் போட்டு இழுத்துக்கண்டு வரும். சரி, ஓகே, நன்றி. சங்கத்து கடத்தொழில் சங்கத்து சைக்கிள் பேக்கில் நிற்கலாம். இங்கே இங்கே இந்த சந்தைக்கு எந்தெந்த இடங்கள்ல இருந்து மீன்கள்லாம் வருது? இங்கே வந்து பள்ளிக்கூடா, மற்றது இரணதீவு, மறைஞ்ச பாசூர் துறைமுகம், இதுதான் மீன் பாடுறது. 3 துறைமுகம் தான் இங்கே தொழிலாளிகள் கொண்டாடுறது. இங்கே வந்து விற்கிறது. என்னென்ன மீன்கள் மோஸ்ட்லி வரும்? கூடுதலாக ஒட்டி வரும், ஓரா வரும், சீரா வரும், சல்லி வரும், சிறையா வரும், மற்றது அகழி மீன், மீன், பலதரப்பட்ட திருக்கியல் வரும். பலதரப்பட்ட மீன்கள் இங்கே வாராது. இந்த ஊரில் இருந்து என்ன மீன் ஸ்பெசிஃபிக்காக கூடுதலாக வரும்? கூடுதலாக இப்போ நான் சொன்ன இதுகள்லாம் கூடுதலாக இங்கே வாராது. இந்த ஓரா, ஒட்டி, சீலா. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் இந்த இடங்கள்ல இருந்து என்னென்ன பிடி வருது? சில இடங்களில் இறால் கூட பிடிபடும், சில இடங்களில் குறிப்பிட்ட மீன்கள் பிடிபடும். அதை கேட்குறேன். இறால் கூட வர இங்கே துறைமுகத்துக்கு அங்கே பாசம் இருக்காங்க. மற்றது பள்ளிக்கூட அதுகளுக்கு திருக்க, சீலா, மற்ற ஓராவல், பாரி, பெரிய பெரிய சீலாவல். இங்கே இருந்து எந்தெந்த இடங்களுக்கு மீன்களை கொண்டு போயிடும்? இங்கே இருந்து 50 பேர் பண்ணிக்கொண்டு கொக்கிவில், கோண்டாவில், சாவச்சேரி, இங்கே டவுன், யாழ்ப்பாண டவுன், இவங்களுக்கெல்லாம். ஓகே, நன்றி. இதில் வந்து ட்ராவலிங் செய்யக்குள்ள நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஃபோனுக்கு சார்ஜ் போடுறதுக்கு இங்கேயே நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்கொள்ளலாம். அதாவது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பிலேயே மடிக்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ப்ளக்லேயே மடித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ். இதில் வந்து MBSன்னு செட் பண்ணலாம். இப்போ எத்தனை MBSல சார்ஜ் எத்தனை வந்து செட்டப் என்ன? லோக் ஆஃப் பண்ணிட்டு ஒன் பண்ணால் ரீசெட் ஆகிடும். அழகான காடிகள் நம்ம வச்சிருக்கணும். வந்து ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கிங் ஏரியா பாருங்க. சரி வாங்க அப்படியே இதால் உள்ளே போய் பார்ப்போம். இல்லை பொருட்களை தள்ளி கொண்டு போகிறதுக்கான வண்டிகள் நிற்கிறேன். கல் வண்டி. இதுதான் வந்து யாழ்ப்பாணத்திற்கு ரயில்வே ஸ்டேஷன் உள்பக்கம். பார்த்தீங்கன்னா யாழ்தேவி புகையிரத நிலையத்தடியில் நிற்கிறேன். யாழ்தேவி ரயில்வே ஸ்டேஷன் அடியில் பாருங்க, வேறு யாழ்ப்பாணம் கொண்டு போட்டிருக்கேன். யாழ்ப்பாணம் புகையிரத நிலையம். இங்கே வந்து கொழும்பு யாழ்ப்பாண ரயில் சேவை வந்து இப்போ தற்காலிகமாக நிப்பாட்டப்பட்டிருக்கு. அதாவது 3ஆம் மாதத்துக்கு பிறகு தான் இங்கே வந்து ட்ரெயின் இனி வளமை போல் ஓடும். அது மட்டும் இங்கே வந்து
ரயில் போக்குவரத்து இல்லை. அதோட யாழ்ப்பாணம் அனுராதபுரம் ரயில் சேவை வந்து இங்கே நடைபெற்று கொண்டிருக்குது. நீங்கள் வவுனியா அனுராதபுரம் போகிறாக்கள் இங்கேருந்து போகலாம். கிளிநொச்சி மற்றும்படி கொழும்பு போகிறாக்கள் இங்கேருந்து போக முடியாது. சரி வாங்க நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். இதில் பாருங்க ஒரு வீடு ஒன்று பாலடைஞ்ச நிலைமையில் இருக்குது. நாங்கள் மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம் திருப்பியும். இப்போ நாங்கள் வந்து பாசையூரில் இருக்கிற ஒரு ரோட்டுக்குள்ளே போகிறோம். ரோட்டோட பேர் வந்து இதில் ஒன்றும் போடே இல்லை. இந்த மாதா ஜேசுன சிலுவைக்கு பக்கத்தில் தான் இந்த ஏரியா இருக்குது, ரோடு இருக்குது. அதில் பாருங்க வீடுகளை பாருங்க இப்படி இருக்குண்டு. அதில் பியூட்டி பார்லர் இருக்குது. இங்கே பாருங்க இந்த வீட்டை பாருங்க, இப்படி கணக்கான வீடாக இருந்தாலும் நல்ல வடிவாக இருக்குது. இங்கே பாருங்க பேக்கரி இருக்குது. இதில் பாருங்க சைவ கோயில் ஒன்று கட்டி கொண்டிருக்கணும். இப்போ கட்டுமான வேலையில் நடந்து கொண்டு இருக்குது. அப்படியே கோயிலுக்கு பக்கத்தில் இன்னொரு சர்ச் ஒன்று இருக்குது பாருங்க. கிறிஸ்து அரசரே வாழ்கண்டு கேட்டில் ஒரு வாசகம் போட்டிருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் எல்லாம் அழகழகாக இருக்குது பாருங்க. அந்த வீட்டோடைய கடையில் எல்லாம் இருக்குது பாருங்க. சிறுவர் நீதிமன்றம் இருக்குது இதில் பாருங்க. சிறுவர் நீதவான் நீதிமன்றம் யாழ்ப்பாணம். அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இணைஞ்சு தான் கொண்டு வந்து விடுவினம். ஏதாச்சும் பிரச்சனையால் கேஸுகள்ண்டா. இதில் வந்து இரும்பு கடை எல்லாம் இருக்குது. பார்த்தீங்களாண்டா அந்த வெட்டிங் கார் எல்லாம் போய்கொண்டிருக்கு. அப்படியே பாருங்க முன்னால் வந்து ஆண்டனிஸ் ரோமன் கத்தோலிக்க மகளிர் வித்தியாலயம் இருக்குது. அப்படியே இங்கால வந்தாவண்டா ஒரு குளம் ஒன்று வருது பாருங்க. இது குளமா இல்லை குட்டையாதரியே இல்லை, இது வந்து தாமரை பூ எல்லாம் இருக்குது பாருங்க. இங்கே இதான் வந்து பாசையூருக்கு வர வளைவு, அதாவது இதுதான் பாசையூருக்கு உள்ள வர வளைவு. அதுங்க சர்ச்சுக்குள்ள வந்து டெக்கரேட் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறான். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கல்யாணம் நடக்குது பாருங்க. டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். பொண்ணு மாப்பிள்ளையும் வேறு இல்லை. அதோட பாருங்க இந்த சர்ச் வந்து பாருங்க அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இருக்குன்னு. பாருங்க மீன் எல்லாம் பிடிச்சி கொண்டு வரேன் தொழிலுக்கு போயிட்டு. வாங்க என்ன மீன் பார்ப்போம். கனவாய் தான் பிடிச்சி கொண்டு வந்திருக்கேன். பார்ப்போம் போய் கனவாய் என்ன மாதிரி உண்டு. கனவை வந்து பாருங்க இந்த மை காக்கின தலை பாருங்க ஃபுல்லாகவே கருப்பாக இருக்குது. அப்படி தண்ணி கனவை தான் கொண்டு போயினா